அல் குர்ஆனுடனான உனது தொடர்பு என்ன என்று கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுகின்ற போது அல் குர்ஆனை ஓதிய மனிதன், அல் குர்ஆனை ஓத தெரியாவிட்டாலும் ஓத முடியாவிட்டாலும் பார்வை பிரச்சனைகள் இருந்தால் கூட அதற்கு ஓத வேண்டும், எப்படியாவது ஓத வேண்டும் என்ற முயற்சி செய்த மனிதன், அப்படியாவது முயற்சி செய்திருக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு அந்த விட கேள்வியிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த உலகத்திலே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்கு எந்த அளவு முயற்சி செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தன்னந்தனி எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாங்கள் அல் குர்ஆனை ஓதுகிறோமா? அல் குர்ஆனை படிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி செய்திருக்கிறேனா? எங்களுடைய குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை படிப்பதற்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அதற்கு முயற்சி செய்கிறோமா? இந்த உலகத்திலே எங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும், உலக கல்வியை தேட வேண்டும், உலகத்திலே பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு மும்முரமாக ஈடுபடுகிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம். அதே முயற்சிகளை அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து ஒவ்வொருவரும் நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அல் குர்ஆனுடைய அறிவுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோமா, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டும். அல் குர்ஆனுடைய அறிவு பற்றி நாளை மறுமை அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுமா இல்லையா? இந்த உலகத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் ஏற்படுகின்ற போது, ஏதாவது காயங்கள் ஏற்படுகின்ற போது எவ்வளவு துடிதுடிக்கிறோம், எவ்வளவு பாடுபடுகிறோம். அந்த குழந்தை நாளை மறுமையில் மன்னரையில் இந்த குர்ஆன் பற்றி கேட்கப்பட்டு தண்டனை செய்யப்படுவானே, மன்னரை அவனை நெருக்குமே, 2 எலும்புகளும் விலாப்புறங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிணைக்கப்பட்டு நோவினை செய்யப்பட்டு கொண்டே இருக்குமே, அந்த தண்டனைகளை எங்களுடைய குழந்தைகள் தாங்குமா? தாங்க மாட்டாது என்றிருந்தால் அந்த நாங்கள் உலக கல்விக்கு கொடுக்கின்ற முயற்சிகளை அல் குர்ஆனுடைய கல்விக்கு கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய கல்விக்கு சரியாக அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர் எங்களுக்கு அல் குர்ஆனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அல் குர்ஆனை பற்றி நாங்கள் படித்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைக்கு அந்த அல் குர்ஆனை நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்.